திமுக தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, அந்த சாட்டையா இருக்கட்டும், சில பேர் வந்துட்டு திமுக எம்எல்ஏவை வந்துட்டு கைது செஞ்சுட்டாங்க, அந்த மார்க்கண்டேயன் அவர்களை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருமே வந்துட்டு விமர்சனம் வச்சாலே கைது செஞ்சுட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிட்டு நீங்களும் வந்துட்டு குரல் கொடுக்குறேன்றது தவறான முறையில் குரல் கொடுத்துடாதீங்க. இது டிவிகே தொண்டரான டிவிகே சார்பில் இருந்து நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதே சாட்டை அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில், மற்றவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமானவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் கைது பண்ணலைன்னா, பேசுகிறதுக்கான ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வரமுறையை கையில் எடுத்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், கைது பண்ணுறவங்கெல்லாம் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்கன்னு தயவு செஞ்சு யோசிங்க. இல்லைன்னா ரொம்ப பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஐயோ அம்மான்னு கதற வேண்டியதான். அப்புறம் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மகா நடிப்புலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க நண்பா. இப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்கி விட்டுருவாங்க. கடைசியில் நம்ம தான் குத்து வாங்கினா அடுத்த அவங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ தூரம் பேசுகிற சாட்டை சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு. இந்த ஆள் வாங்காத அடியே கிடையாது. எல்லாத்துலேயும் வாங்கிட்டாரு. அப்புறம் இருந்து இந்த ஆளுக்கு வாய் அடங்க மாட்டேங்குது. எப்படி தான் ஒரு தவறான விஷயத்தையும் அந்த பேசக்கூடிய வரமுறையில் பேசுகிறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி.